காதல் இல்லாம லைஃப் நடக்கும். ஆனா, காதல் இல்லாம மனசு வாழுமா? இன்னும் ஷாக்கிங் என்னன்னு தெரியுமா? இந்த வார்த்தை ஒரு நார்மல் பெர்சன் வந்து சொல்லல. த்ரிஷா மாரி ஒரு டாப் ஸ்டார் தான் வந்து ஃபீல் பண்றாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டா லைன். ஆனா, அது வந்து இம்பாக்ட் ரொம்ப பெருசா வந்து இருக்குது. காதல் மட்டுமே எல்லாம் இல்ல. ஆனா, காதல் இல்லாம எல்லாம் அர்த்தம் இல்ல. இந்த லைனை படிச்ச உடனே இது ஒரு கோட் மாதிரி வந்து தெரியல. இது ஒரு ரியல் ஃபீலிங் மாதிரி தான் வந்து இருக்குது. யாரையும் மிஸ் பண்ற மாதிரி, யாருக்கோ சொல்ல முடியாத ஒரு கதை மாதிரி தான் வந்து இருக்குது. இது வந்து நார்மல் டைம்ல வந்திருந்ததுன்னா யாரும் வந்து இவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா, இப்போ சிச்சுவேஷன் வேற. விஜய் பத்தி வர ரூமர்ஸ், ஒரு ஆக்ட்ரஸ்னு வந்த டாக், அதே டைம்ல த்ரிஷாவோட போஸ்ட், இது எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு லைனுக்கு வந்து வேற ஒரு அர்த்தம் வந்து கொடுத்துருச்சு. இது கோஇன்சிடென்ஸா இல்ல ஹிடன் மெசேஜா? உண்மையை சொல்லணும்னா ஒரு விஷயம் மட்டும் வந்து கிளியரா இருக்குது. காதல் வந்து இருந்ததா இல்ல இருக்கு, ஆனா அந்த ஃபீல் இன்னும் போகல. ஹீரோ யாருன்னு தெரியல. ஆனா இந்த கதை இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த விஷயத்தை வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா இது ஒரு சாதாரண இன்ஸ்டா லைன் இல்ல. இதுல ஒரு இமோஷன் இருக்கு, ஒரு லோன்லினஸ் இருக்கு, ஒரு அன்செட் ஸ்டோரி இருக்கு. என்னதான் நடந்துச்சுன்னு பார்ப்போம். லவ் இல்லாம லைஃப் நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்கும். ஆனா அந்த லைஃப்ல ஒரு சவுண்ட் இல்ல, ஒரு ஃபீல் இல்ல. இதைத்தான் இப்போ சப்டிலா வந்து சொல்லியிருக்காங்க த்ரிஷா. 20 வருஷமா தமிழ் சினிமால டாப் ஹீரோயினா இருந்து சக்சஸ், ஃபேம், ரெஸ்பெக்ட் எல்லாமே அச்சீவ் பண்ண ஒரு பொண்ணு. ஆனா இவ்ளோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கா? ஆக்ட்ரஸ் த்ரிஷா தமிழ் சினிமால 20+ இயர்ஸா லீடிங் ஆக்ட்ரஸா வந்து இருக்காங்க. இன்னுமே ஹீரோயினா டாப் லெவல்ல தான் வந்து இருக்காங்க அப்படின்றது தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே. ஆனா சினிமாவை விட அவங்களோட பேர் வந்து அடிக்கடி இப்போ வந்து ஃபேமஸ் ஆயிட்டே இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தா த்ரிஷா பண்ண சின்ன சின்ன விஷயம் கூட வந்து வைரல் ஆயிட்டு இருக்குது. இவங்களோட பர்சனல் லைஃப் பேஸ் பண்ணி தான் வந்து போயிட்டு இருக்குது எல்லாமே. ரீசெண்ட் டேஸா வந்து பார்த்தா த்ரிஷா எதை செஞ்சாலுமே அது வந்து டைரக்டா ட்ரெண்டிங் ஆயிட்டு தான் வந்திருக்குது. ஒரு நாள் வந்து கோயிலுக்கு அவங்களோட பெட் டாக் வந்து கூட்டிட்டு போனப்போ அந்த போட்டோ வந்து வைரல் ஆச்சு. இன்னொரு நாள் ஒரு வெட்டிங் செரமனியில விஜய் கூட சேர்ந்து வந்து அந்த போட்டோனாலையும் இஷ்யூ ஆச்சு. இப்படியே கண்டினியூஸா அவங்களை சுத்தி கான்ட்ரோவர்சிஸ் இவால்விங் ஆயிட்டே தான் வந்து இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஆல்ரெடி ஒரு கியூரியாசிட்டி ஒன்று கிரியேட் பண்ணிடுச்சு. அதுக்கும் மேல விஜயோட பர்சனல் லைஃப் பத்தி வந்த ரூமர்ஸ், ஒரு ஆக்ட்ரஸ்னு வந்த ஹிண்ட், அதுவும் இந்த டைம்ல த்ரிஷாவோட பிரசன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து சோஷியல் மீடியால ஆல்ரெடி ஒரு இன்விசிபிள் கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. இந்த பேக் ட்ராப்ல தான் வந்து இப்போ ஒரு சின்ன இன்ஸ்டா ஸ்டோரி பெரிய டிபேட்டா வந்து மாறி இருக்குது. அப்பதான் த்ரிஷா வந்து ஒரு லைன் ஒன்று போஸ்ட் பண்றாங்க. த்ரிஷா அவங்களோட இன்ஸ்டால போட்டிருந்த அந்த ஒரு லைன், காதல் மட்டுமே எல்லாம் இல்லை, ஆனால் காதல் இல்லாமல் அனைத்தும் அர்த்தமற்றது. இந்த ஒரு லைன் இது ஒரு கோட்டா இருக்கலாம். ஆனா ஃபீல் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணனா லைன் மாதிரி வந்து தெரியுது. லவ்வரை மிஸ் பண்ற மாதிரி, யாரோ தூரமா போன மாதிரி, இந்த மாதிரி கண்டினியூஸா சப்டில் போஸ்ட் வந்துட்டே தான் இருக்குது. இன்டெப்தா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா காதலனை மிஸ் பண்ற மாதிரியும், காதலன் ரொம்ப தூரத்துல இருக்கிறனால ஃபீல் பண்ணி இருக்கிற மாதிரி ஃபியூ போஸ்ட் வந்து கண்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்த்த உடனே ஃபேன்ஸ் வந்து இம்மீடியட்டா வந்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரை நினைச்சு இப்படி போட்டிருக்காங்க, யார் அந்த லவர், இது யாருக்கான மெசேஜ், இது வந்து கோஇன்சிடென்ஸா இல்ல ஹிண்டா அப்படின்னு டவுட்ல வந்து இருக்காங்க. சோஷியல் மீடியால தியரியா தான் வந்துட்டு இருக்குது. அந்த ஆக்ட்ரஸ் த்ரிஷா தானா அப்படின்னு பேசுற லெவலுக்கு வந்து போயிடுச்சு. இந்த போஸ்டர் சாதாரண நேரத்தில் வந்துருந்தா இவ்வளவு திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க கூட மாட்டாங்க. ஆனா இப்ப நிலைமை வந்து வேற மாதிரி வந்து இருக்குது. ரீசெண்டா விஜயோட ஃபேமிலி லைஃப் பத்தி ரிலீஸ் ஆன இன்ஃபர்மேஷன், அதுல வந்து ஒரு ஆக்ட்ரஸ் பத்தி வந்து பேசினப்போ இது எல்லாமே சோஷியல் மீடியால ஆல்ரெடி பெரிய அளவில் டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டு தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து ஒரு வெட்டிங் செரமனியில ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து வைரல் ஆச்சு. அதனால அந்த நினைக்க த்ரிஷா தானா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு வந்துச்சு. ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லாத எந்த அன்கன்ஃபர்ம்டு மேட்டர்னாலுமே சோஷியல் மீடியால ஒரு பிக் ஸ்டோரியா வந்து மாறிச்சு. ஆனா ஒஃபிஷியலா ஒன்னும் கன்ஃபார்ம் இல்ல. இது எல்லாமே கெஸ், அசம்ஷன், இமேஜினேஷன் தான். இப்போ இந்த காதல் போஸ்ட் வந்த உடனே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்து ஃபேன்ஸோட ரியாக்ஷன் வேற லெவல் வந்து இருக்குது. இதுல என்ன ஹிண்ட் இருக்கு? இப்போ இந்த மாதிரி போஸ்ட் போடுற டைமா இது எலெக்ஷன் வரைக்கும் சும்மா இருங்க மேடம் அப்படின்ட்டு நிறைய பேர் டைரக்டாவே வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் நடந்தாலுமே த்ரிஷா வந்து சைலண்டா தான் வந்திருக்காங்க. ஆனா இந்த எல்லா ரிவ்யூஸை பார்த்துட்டுமே த்ரிஷா வந்து எந்த ரியாக்ஷனுமே வந்து கொடுக்காம தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து வழக்கம் போல அவங்களோட லைஃப் அவங்க ஸ்டைல தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ரியாக்ஷன் கூட கொடுக்கல. அது எந்த மாதிரி வந்து காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க லைஃப் அவங்க ஸ்டைல தான் வந்து நடத்துவாங்க. பப்ளிக் ஒப்பீனியனுக்கு வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபீல் இருந்தாலுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு வந்து நினைக்கல. சம்டைம்ஸ் லைஃப்ல வந்து எல்லாம் இருக்கும், சக்சஸ் இருக்கும், ஃபேம் இருக்கும். ஆனா ஷேர் பண்ண ஒரு பர்சன் இல்லனா அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து மீனிங் வந்து குறைஞ்சிடும். அதுதான் இந்த லைன் சப்டிலா வந்து சொல்லுது. இது ஒரு சிம்பிள் கோட்டா இல்ல ஒரு ஹிடன் மெசேஜா? அதோட உண்மையான ஆன்சர் த்ரிஷா கிட்ட தான் வந்து இருக்குது. ஆனா அவங்க சொல்ற வரைக்கும் இந்த மிஸ்ட்ரி, இந்த காதல் ஃபீல், இந்த சைலன்ஸ் சோஷியல் மீடியால இன்னும் நிறைய கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணிட்டே தான் வந்திருக்கும். ஃபிலிம் சைடு பார்த்தா கரண்டா பிக் ஃபிலிம்ல கண்டினியூஸா பிஸியா தான் வந்திருக்காங்க. 40 வயசு வந்து கிராஸ் பண்ணிட்டு இப்படி டாப் ஹீரோயினா இருக்கிறது அவங்களுக்கு வந்து கிடைச்ச பிக்கஸ்ட் சைனா தான் வந்து இருக்குது. மொத்தத்தில் ஒரு சின்ன இன்ஸ்டா லைன் தான். ஆனா அதை சுத்தி ஃபார்ம் ஆன கான்ட்ரோவர்சி மட்டும் பெரிய அளவுக்கு வந்து போயிருக்குது. இது ஒரு சிம்பிள் தாட்டா இல்ல சம் அதர் ஹிடன் மீனிங் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஆன்சர் த்ரிஷாட்ட தான் வந்து இருக்குது. ஆனா அவங்க சொல்ற வர இந்த டிஸ்கஷன் மட்டும் நிக்கிற மாதிரி வந்து தெரியல. சம்டைம்ஸ் சில கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா அதுக்கான ஆன்சர் கிடைக்காம இருக்கிறது தான் நல்லது. நம்ம மனசுல வந்து அதிகமா வந்து சவுண்ட் வந்துட்டே தான் இருக்கும் இந்த ஆன்சர் வந்து கிடைக்கிற வரைக்குமே. ஸோ இங்கே கூட இதுதான் வந்து நடந்துட்டே இருக்கு. த்ரிஷா ஒரே ஒரு லைன் தான் வந்து சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு லைன்ல இருந்த இமோஷன் அதை விட பெரிய டிஸ்கஷன் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. காதல் இல்லாம எல்லாம் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க லைஃப்ல ஒரு காதல் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா இப்போ அது இருக்கா இல்ல போயிட்டா யாருன்னு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா வந்து இருக்குது. மிஸ் பண்ற ஒரு ஃபீல் இருக்கு, சொல்லாம வச்சிருக்கிற ஒரு கதை இருக்கு. பப்ளிக்ல வந்து ஸ்மைல் பண்ணிட்டு கேமராக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு பொண்ணு நைட்ல தனியா இருக்கும்போது என்ன யோசிப்பாங்க, யாரை நினைப்பாங்க, இந்த மாதிரி ஃபீலிங் செலிபிரிட்டிஸ்க்கு இல்லைன்னு நம்ம நினைச்சோம். ஆனா
அவங்களுமே நம்மள மாதிரி தான் லவ் பண்ணுவாங்க, ஹர்ட் ஆவாங்க, மிஸ் பண்ணுவாங்க. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னன்னா நம்ம ஃபீலிங்ஸ் நம்ம கிட்ட தான் வந்து இருக்கும். அவங்க ஃபீலிங்ஸ் உலகம் ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு இன்ஸ்டா லைன் ஒரு கோட்டை வந்து ஸ்டார்ட் ஆகுச்சு. ஆனால் இப்போ அது ஒரு மிஸ்ட்ரி லவ் ஸ்டோரியாக வந்து மாறிடுச்சு. ஹீரோ யாரு, இது வந்து உண்மையான காதலா இல்லை நம்ம இமேஜினேஷனா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இன்னுமே வரல. த்ரிஷா சொல்ற வரைக்குமே இந்த சைலன்ஸ், இந்த ஃபீலிங்ஸ், இந்த அன்செட் லவ் இன்னும் பல பேரோட மனசுல வந்து ஓடிட்டே தான் வந்து இருக்கும். உண்மையான காதல் கதையெல்லாம் லவுடா வந்து சொல்ல மாட்டாங்க. அது இப்படி தான் ஒரு லைன்ல ஒரு சைலன்ஸ்ல மனசுல தான் வந்து முடிஞ்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.